தர்மனின் அதர்மம். அன்பே சிவம், அன்பே தெய்வம் என்று நம் முன்னோர்கள் முன்பே கூறி சென்றனர். அன்புள்ளவர்கள் நெஞ்சினில் ஆண்டவன் இருப்பான். அனுமனின் நெஞ்சினில் ராமனும் சீதையும் இருந்தனர் என்று கேட்டிருக்கின்றோமே. அனைவரும் தெய்வ சிந்தனையில் லயிக்க வேண்டும். அனுதினமும் தெய்வ திருநாமத்தை சொல்லுவதையே வழியாக கொண்டிருக்க வேண்டும். தெய்வ திருநாமம் இனிப்பானது. அதை மிஞ்சக்கூடிய இனிப்பு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. ஆசையே அழிவுக்கு காரணம் என்றார் புத்த பிரான். முதல்ல ஒன்றின் மீது நாம் ஆசை வைப்போம், பின் அந்த ஆசையே நம்மை முழுங்கிவிட ஆசை வைத்துவிடும். ஆசை பேராசையாகும். அதை நிராசையானால் வாழ்வே நிர்மூலமாகிவிடும். அலை போல மெதுவாக வந்து தொடும் ஆசை மெல்ல மெல்ல வளர்ந்து நம்மை அழித்துவிடும். அது நல்லவனையும் தீயவனாக்கிவிடும். உண்மையே பேசி தர்மத்தின் வழி நின்று நீதி நேர்மைக்கு காவலனாய் இருப்பவனையும் அதை பற்றிவிட்டால் அவனது பண்புகள் எல்லாம் எழுந்துவிட செய்துவிடும். இதற்கு பாரதத்துல ஒரு காட்சி அமைத்திருக்க. காட்சியா நடந்த நிகழ்ச்சி இப்போது அறியலாம். தர்மன் பாண்டவர்கள் மூத்தவன், நீதி நேர்மை தர்மம் அறிந்தவன். அவனை போல பொறுமைசாலி உத்தமன் யாருமே இல்லை என்று மகாபாரதம் கூறுகின்றன. வனத்துல பாண்டவர்களுக்கு தாகம் ஏற்பட தர்மன் நகுலனை அனுப்பி ஏதாவது நீர்நிலை தெரிகின்றதா என்று பார்த்து வர சொல்றார். சென்றவன் நீர்நிலையை கண்டான். அசரியின் கேள்விக்கு பதிலளிக்காமல் நீர் அருந்தியதால் நகுலன் இறந்து விடுகின்றான். பின்னர் சகாதேவன், அர்ஜுனன், பீமன் அனைவரும் அசரியின் கேள்விக்கு பதிலளிக்காத நீர் அருந்தியதால் இறந்து போய் விடுகின்றனர். தம்பிகளை தேடி தர்மன் அவ்விடம் வந்தான். அசரியின் குரல் கேட்டு நின்றான். அசரியாய் குரல் கொடுத்த யசன் தர்மனிடம், எனது குலத்தில் எனது அனுமதியின்றி உன் தம்பிமார்கள் நீர் அருந்தியதால் உயிர் விட்டு விட்டனர். என் கேள்விகளுக்கு நீ பதிலளித்தால் நீ நீர் அருந்தலாம் என்றான் யசன். யசர்கள் என்பவர்கள் குபேரனை தலைவனாக கொண்ட தேவர்களை போன்ற ஒரு பிரிவினர். சரி கேளுங்கள், எனக்கு தெரிந்ததை சொல்கின்றேன் என்றார் தர்மர். இருவருக்கும் உரையாடல் தொடர்கிறது. யசன் கேட்கிறார், மனிதனுக்கு துணை எது? தர்மன், தைரியம். யசன், மனிதன் அறிவுள்ளவனாவது எப்படி? தர்மன், பெரியவர்களை சார்ந்து இருப்பதால். யசன், உழவனுக்கு சிறந்தது எது? தர்மன், மழை. யசன், செல்வந்தனாகவோ அறிவாளியாகவோ இருப்பினும் எவன் வாழும்போது உயிரற்றவனாகின்றான். அதுக்கு தர்மன் சொல்றார், தேவர்களும் விருந்தினர்களும் வேலைக்காரர்களுக்கும் முன்னோர்களுக்கும் உபசரணையோடு உணவிடாதவன். பூமியை விட கனமானது எது? தாயின் மனம். மனிதனுக்கு ஆகாயத்தை விட உயர்ந்தது எது? தந்தை. காற்றை விட வேகமானது மனிதனுடைய மனம். அலட்சியப்படுத்த வேண்டியது கவலை. தூங்கும் போது கண்ணை மூடாமல் இருப்பது மீன். பிறந்ததும் அசைவற்று இருப்பது முட்டை. தன் வேகத்தினால் வளர்வது நதி. ஊரை விட்டு செல்பவனுக்கு உற்ற துணை கல்வி. வீட்டில் உற்றவனுக்கு உற்ற துணை மனைவி. நோயாளியின் நண்பன் மருத்துவன். இறக்கும் நிலையில் இருப்பவனுக்கு உற்ற துணை தர்மம். புகழ் எதில் நிலைத்திருக்கும்? தானத்தில். மனித சுகம் எதில் நிலைத்திருக்கும்? நல்லொழுக்கத்தில். சொர்க்கத்தின் தன்மை எது நிலைத்திருக்கும்? உண்மையை காப்பதில். லாபங்களில் சிறந்தது நோயின்மை. சுகங்களில் உயர்ந்தது திருப்தி. சிறந்த தர்மம் அகிஸ்மை. துயரத்தை தவிர்ப்பது எப்படி? மன அடக்கம். எதை விடுத்தால் மற்றவர்கள் அன்பு கிடைக்கும்? கர்வத்தை. எதை விடுத்தால் துன்பத்தை தவிர்க்கலாம்? கோபத்தை. எதை விடுகின்றவன் பொருள் உள்ளவன்? தர்ம விரோதமான ஆசையை. அந்தனருக்கு பொருள் கொடுப்பது ஏன்? தர்மம். நடன நாடகங்களுக்கு பொருள் தருவதால் என்ன பலன்? புகழ். யாவலருக்கு எதற்கு பொருள் கொடுக்க வேண்டும்? அவர்களை வசப்படுத்த. அரசர்களுக்கு பொருள் கொடுப்பது பயமின்றி வாழ. வெல்ல முடியாத பகைவன் கோபம். முடிவற்ற நோய் பேராசை. சாதுவானவன் யார்? எல்லா உயிர்களிடத்தும் அன்பானவன். தைரியம் எது? இந்திரியங்களை அடக்குவது. இனிமையாக பேசுவதும் பெறுவது எது? மற்றவர்களின் அன்பை. ஆலோசித்து காரிய மாற்றுகின்றவன் அடைவது எது? வெற்றி. தர்மத்தில் பற்றுள்ளனுக்கு கிடைப்பது நல்ல கதி. சந்தோஷத்தை அடைவது யார்? கணனின்றி பிழைக்க ஊர் விட்டு ஊர் செல்லாமல் வேண்டிய உணவை வீட்டிலே கிடைக்க பெற்றவன். தினந்தோறும் நடந்து வரும் நிகழ்ச்சி உயிர்கள் இறப்பது. ஆச்சரியமானது
இறப்பை அறிந்தும் நல்ல கதி அடைய முயற்சிக்காமல் வாழ்நாளை கழிப்பது. பின்பற்ற வேண்டிய வழி பெரியவர்கள் சென்ற வழி. எவன் புருஷன்? விருப்பு வெறுப்பு சுகம் துக்கம் நடந்தது நடக்க இருப்பதாக இரு நிலைகள் யாருக்கு சமமாக இருக்கின்றதோ அவனே புருஷன் ஆவான். சிறந்த குளியல் எது? மன அழுக்க நீக்குவது. எவன் பண்டிதன்? தர்மம் அறிந்து அதை கடைபிடிப்பவன். நாத்திகன் யார்? மூடன் யார்? நாத்திகனே மூடன். எதை பறைசாற்றுதல்? செய்யும் தர்மத்தை ஊரறிய செய்வது. நரகத்தடைவது யார்? தானம் கொடுப்பதாக கூறி பின் இல்லை என்பவன். வேதம் தர்ம வழி செயல்கள். முன்னோர்களுக்கான சடங்குகள் இவற்றில் பொய் சொல்பவன், பொருள் இருந்தும் பிறருக்கு கொடுக்காதவன் ஆகியோர். பிறப்பு, வேதம், ஊதுதல், தர்ம சாஸ்திரம் பற்றி அறிவு, ஒழுக்கம் இவற்றில் எதனால் பிராமணத்துவம் உண்டாகிறது? ஒழுக்கம். ஒழுக்கமற்றவன் பாழாவான். கல்வி சாஸ்திர அறிவு மட்டுமே பயன் தருபவை என நினைப்பவர்கள் மூடர்கள். கற்ற சாஸ்திரன்படி நடப்பவன் பண்டிதன். ஒழுக்கத்துடன் இருந்து யாகத்தில் பற்றுள்ளனாக இந்திரியங்கள் அடக்கியவனே பிராமணன். செல்வம் மிகுந்தவன் யார்? அமைதியான மனதோடு அசைவற்று தெளிவான அறிவோடு எல்லா பொருளையும் சமமாக பார்க்கும் மனிதன் எவனோ அவனே செல்வம் மிகுந்தவன் என்று இன்னும் கேள்வி பதில் தொடர்பாக குறிப்பிடுகிறார். இப்படி படிப்பவர்கள் நல்ல ஆயுளோடும் எல்லா செல்வம் பெற்று தர்மத்தின் வழியே வாழ்வார்கள் என்று மகாபாரதம் கூறுகிறது. இதில் யசனாக தர்மராஜனே தன் மகனது குணத்தை அறிய வேண்டும் என்ற ஆசையால் வந்ததாக குறிப்பிடப்படுகிறது. தர்மனின் பதிலால் மகிழ்ந்த யசன், யாரையாவது ஒருவரை மட்டும் பிழைக்க வைக்கிறேன், நீ யாரை விரும்புகிறாய் என்று கேட்க, நகுலன் என்று உரைத்தான் தர்மன். ஏன் மற்றவர்களை விட நகுலனை விரும்புகிறாய் என்று யசன் கேட்க, நகுலன் என் சிற்றன்னையின் மைந்தன். எனக்கு இரு தாய்கள். ஒரு தாய்க்கு நான் இருக்கிறேன், மற்றொரு தாய்க்கு அவன் இருப்பதுதான் தர்மமாகும் என்றான் தர்மன். யட்சனாகிய தர்மதேவன் மகிழ்ந்து அனைவரையும் உயிர்ப்பித்து தந்தான். நான் உனது தந்தை தர்மதேவன், உன்னை சோதித்து பார்க்கவே வந்தேன் என்று தர்மனிடம் கூறியதாக சொல்லப்படுகிறது. இதிலேயே இப்படி தர்ம நெறியோடு நடந்த தர்மன் போர்க்காட்சியில் எப்படி நடந்து கொண்டான் என்பதையும் மகாபாரதம் நமக்கு விளக்குகிறது. துரோணர் உக்கிரமாக போரிடுகின்றார். அவரது எதிர்ப்பை பாண்டவர்களால் சமாளிக்க முடியவில்லை. முன்பே துரோணரிடம் எப்படி அவரை கொல்வது என்பதை அறிந்து வந்து அதன்படி போரிடுகின்றனர் பாண்டவர்கள். அர்ஜுனன் ஆசிரியர் துரோணர் மீது அம்பு எய்துகின்றான். பீமன் அஸ்வத்யாமா கொல்லப்பட்டது என்கின்றான். அஸ்வத்யாமா கொல்லப்பட்டான் என்ற செய்தி துரோணரை எட்டுகிறது. அவர் மனம் தடுமாறுகிறது. பின் அஸ்வத்யாமாவை கொல்ல முடியாது என்று முடிவு காட்டுகிறார். அஸ்வத்யாமா கொல்லப்பட்டானா என்று தர்மனை கேட்கிறார் துரோணர். அப்போது பீமன் கிருஷ்ணரின் தூண்டுதலால் தர்மன் யானை அஸ்வத்யாமா கொல்லப்பட்டது என்று கூறுகின்றான். இதில் யானை என்ற வார்த்தை அவர் காதில் விழாதபடி மெதுவாகவும் அஸ்வத்யாமா கொல்லப்பட்டது என்பது மற்றும் அவர் காதில் விழும்படி கூறினான். தர்மனே சொல்லிவிட்டதால் உண்மை என்று நம்பிய துரோணர் தன்னை மறந்தார். நிராத பாணி ஆனார். தேர்தட்டில் நிஷ்டையில் அமர்ந்தார். தர்மன் பொய் சொல்ல மாட்டான் என்ற நம்பிக்கை அவருக்கு. தன் மகனை இறந்த பிறகு தான் எதற்கு உயிர் வாழ்வது என்று எண்ணிவிட்டார். அப்போது உருவிய வாளுடன் துரோணர் தேரில் ஏறி அவரின் முடியை பிடித்து தலையை கொய்து விட்டார். அப்போது அஸ்வத்யாமா வேறொரு பக்கத்தில் போரிடுகின்றார். அஸ்வத்யாமா என்ற யானை இறந்தது என்று தர்மன் சொல்லும் போது கிருஷ்ணன் பஞ்சயன்யம் என்ற சங்கினை ஊதி அஸ்வத்யாமா என்று அவர் காதில் விழும்படி செய்ததாக கூறுகிறார்கள். எப்படியோ வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசையினால் அனைத்து தர்மமும் அறிந்த பொய்யாரிய தர்மனே பொய் சொல்லிவிட்டான். பாவத்தில் விழுந்து விட்டான். அதுவரை போர்க்களத்தில் மண் மீது ஓடாமல் அந்தரத்திலே ஓடிய அவனது தேர் அப்போதுதான் மண்ணில் ஓடத் தொடங்கியது. போர்க்களத்தில் இறுதி நாள்களில் திரௌபதி புதல்வனான இள பஞ்சபாண்டர்கள் துரோணர் மகன் அஸ்வத்தாமானாலே விதிவசத்தால் கொல்லப்படுகின்றார்கள். வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை தர்மபுத்திரர் இது நாள் வரை கடைபிடித்து வந்த தர்மத்தையே வென்றது. அன்று சொன்ன ஒரு பொய் அவரது சன்னதியை அழிய காரணமாயிற்று. நாம் செய்யும் காரியங்களும் அதன் பலாபலன்களும் சங்கிலி தொடர் போல நம்மை தொடர்கின்றன. ஒரு பொய் சொன்னதற்கே பலன் இப்படி என்றால் அன்றாட பொய் சொல்லும் மனிதரின் வாழ்க்கை எப்படியாகும்? முடிந்தவரை பொய் சொல்வதை குறைத்து உண்மை பேசினால் வாழ்க்கைக்கு நல்லதுதானே.